அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொள்ளா நெறியே உலகலாம் ஓங்குக. நாடு நலம் பெறுக. நல்ல மழை பொழிக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நடுநாடி 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 நடமாடும் பதிய, நடுநாடி நடுநாடி நடமாடும் பதிய, நடராஜ 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 நிதியே. நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியே, நடராஜ 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 நிதியே அப்படின்றார். நடராஜ நிதியே அப்படின்றார். நடுநாடி ஒடுகூடி நடுநாடி ஒடுகூடி நடமாடும் உருவே, நடுநாடி ஒடுகூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே, நடராஜ 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 குருவே. நடுநாடி இடநாடி நடுநாடி இடநாடி நடமாடும் உருவே, நடுநாடி இடநாடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே, நடராஜ 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 குருவே. நடுநாடி நடுநாடி இடநாடி நடமாடும் நலமே, நடுநாடி இடநாடி நடமாடும் நலமே, நடுநாடி இடநாடி நடமாடும் நலமே அப்படின்ற. நடராஜ 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 பலமே, நடராஜ 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 பலமே, நடுநாடி இடநாடி நடமாடும் நலமே, நடராஜ 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 பலமே, நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியே, நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியே, நடராஜ 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 நிதியே. இப்படி இந்த நடுநாடி என்ற நம்ம உடம்புலே முக்கியமானது 3 நாடி. அது சந்திரன், சூரியன், அக்னி. 10 நாடியில் சந்திரன் சூரியன் 3 பேர், அக்னி. அப்போ அந்த அதுதான் என்ன சொல்றாரு, நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியே. இந்த நடுநாடின்றது இந்த 2 மூக்கு ஒரே நிலையா அந்த சூரியகளையும் சந்திரகளையும் ஒன்று சேர்ந்து போகும்போது அக்னியாக மாறுது. அதான் சொல்றாரு, நடுநாடி நடுநாடி இது 2 ஒன்னா சேர்ந்து நடமாடும் பதியே அப்படின்றார். அப்புறம் நடராஜ 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 நிதி என்ன, இந்தங்கதான் நடராஜர் வந்து ஆடிட்டு இருக்காரு, அந்த நடராஜனுடைய நிதி கிடைக்கும் அப்படின்றார். நடராஜ 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 நிதியே. நடுநாடி ஒடுகூடி அப்படின்னு சொல்றார். நடுநாடி ஒடுகூடி, அதோடு கூடி நடமாடும் உருவே. ஆனவன உருவு எங்க இருக்கு? நடுநாடி ஒடுகூடி நடமாடும் உருவே அப்படின்றார். அப்ப அங்க ஒண்ணுக்கு போய் சேர்ந்துட்டோம்னா இந்த உருவமானது நடராஜ நடராஜ குருவே, அங்க குரு வந்துடுவாரு. நடராஜ 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 குரு வந்துடுறாரு. எங்க வர்றாரு? நடமாடி அங்க நடமாடுறவரும் அந்த குரு தான், நம்ம குரு தான். அங்க பதியே வராரு, நிதியா வராரு, உருவே வராரு, உருவா திரும்ப குருவே வராரு. கல்பட்டை எப்படி எனக்கு தகுந்த குரு என்னை தேடி வர வேண்டும் என்று சொன்னாரோ, அதுபோல இந்த நடுநாடியோடு யார் ஒன்று கூடி கலந்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு குருவானவர் அவரை தேடி வந்து அருள் கொடுப்பார், தேடி வந்து தீட்சை கொடுப்பார். அப்ப இந்த நடுநாடியோடு நீங்க இருங்க, அதை முயற்சி பண்ணுங்க. அதை முயற்சி பண்ணும்போது குருவானவர் அவராகவே வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார். வள்ளல் பெருமானுக்கு எப்படி கண்ணாடியிலே காட்சி கொடுத்தாரோ, அந்த கல்பட்டை ஐயா ராமலிங்கம் வந்து எனக்கு வேண்டிய குரு, தகுந்த குரு என்னை தேடி வந்து அழைத்து சென்று தீட்சை கொடுக்க வேண்டும் சொன்னார். அதை ஞானத்தால் அறிந்த வள்ளல் பெருமான் அவரை அழைத்து தீட்சை கொடுத்தார். அதுபோல இந்த நடுநாடி
இடநாடி, இடகலை பிங்கலை சூரியகலைன்னு, இடகலை சூரியகலை, அது கூட நடுநாடி. அந்த நாடி ரெண்டும் ஒன்றா சேரும்போது சூரியகலை ஆகி போகுது. அதுதான் சொல்கிறாரு, நடுநாடி இடநாடி நடமாடும் நலமே. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டா நலம், உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றார். இந்த ரெண்டு நாடியும் சேரும்போது எண்ணங்கள் நீங்கி இருக்க வேண்டும், எண்ணமற்ற நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரம் வந்து விட்டால் நீங்கள் நடுநாடியோடு கூடிவிட்டீர்கள். குருவானவர் உன்னை தேடி வந்து தீட்சை கொடுப்பார். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய குருவானவர் புறத்தில் இருக்கிறார். புறத்திலிருந்து சொல்றார், நாம் அகத்தை அடைந்து விட்ட பிறகு ஞானகுரு நம்மை தேடி வருவார். எந்த ரூபத்திலேயாவது வந்து நமக்கு காட்சி கொடுப்பார். இதை அறிந்ததுனால்தான் வள்ளல் பெருமான் இதை நமக்கு சொல்லு. நடுநாடி இடநாடி நடமாடும் நலமை, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நலம். நடராஜ பழமை, பழம் கடிச்சு போச்சு. அவ்வளோ, நம்ம வெற்றி அடைவோம், வெற்றி பெறுவோம். ஆனால் கண்டிப்பாக நம் சிந்தனையை சதா காலமும் அந்த சதா காலமும் முச்சந்தி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயே நாம் சிந்தனை நம்ம வச்சுருக்கணும். முச்சந்திலே இருக்கணும். முச்சந்திலே சிந்தனை வைத்திருந்தால் நாம் இந்த வெற்றியை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? விடாமுயற்சி செய்யணும், விடாமுயற்சி செய்ய வேண்டும். அதான் சொல்கிறாரு, எட்டா பிறவியடி ஈராறு காலடியோம் விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தாளாகாதோம். அட்டாள தேசமெல்லாம் ஆண்டிருந்தாளாகாதோம் அப்படின்னு சொல்றார் நம்முடைய பாட்னார். எட்டா பிறவியடி, இதை பிடிக்க முடியாது கையால் என்றார். எட்டாத பிறவி இது. பிறவி இல்லை, புறவின்னா குதிரை. எட்டா புறவியடி ஈராறு காலடியோ, 12 காலுன்றார். இந்த மூக்கிலேருந்து 12 அங்குலம், இந்த மூக்கிலேருந்து 12 அங்குலம், அதுதான் ஈராறு காலடியோ அப்படின்றார். அதை விட்டாலும் பாரம் தான், நமக்கு விட்டுட்டோம்னா போச்சு. இந்த மனித உடம்பு எடுத்து நம்ம வெற்றி பெற முடியாது. அதை விட்டாலும் போச்சு, விட்டாலும் பாரமடி. அதை வீதியிலே தான் மறித்து, இதான் வீதி, இந்த மூக்கு தான் வீதி. இந்த வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து, எந்த கயிற்றால் கட்ட முடியாது? காற்று கட்ட முடியுமா? காற்று தான் உயிர், காற்று தான் ஆண்டவன். காற்று கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஆனால் அவர் சொல்கிறார், கட்ட கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்து கட்டினாராம். அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தாளாகாதும். அட்டாள தேசமெல்லாம் ஆடலாமா? எப்படி? இந்த குதிரையை கட்டினால் ஈராறு காலு 12 கால் குதிரையை கட்ட கயிறுனா இந்த நம்ம காற்றை வந்து இழுத்து கொண்டு போய் உச்சிக்கு கீழே ஊசி மன வாசல் வழியாக மெச்சிக்கு மேலேற்றி அங்கேருந்து குண்டலிக்கு அனுப்பி மூலாதாரத்துக்கு அனுப்புனா குண்டலியானது விழிப்படையும். அந்த விழிப்பு நிலையை மட்டும்தான் அந்த குதிரையை கட்ட முடியும். நம்ம கட்ட முடியாது. அந்த குண்டலி பாம்பை கொண்டு வந்தால் தான் அது கட்டலாம். அதுதான் கால்னா சேர்த்திருக்கி, கால்னா காற்று இப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அடையிட்டோம்னா அட்டாள தேசமெல்லாம் இந்த உலகம் பூரா போய் வரலாம்.
எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த சூட்சும உடம்போடு எங்கே வேணாலும் போகலாம். வள்ளல் பெருமான் தர்மசாலையில் இருக்கிறார். அங்கே இருந்து கொண்டே பார்த்தா சென்னையில் கொடிமரம் வாங்குகிற இடத்துல இருக்கிறார். அங்கே கொடிமரம் வாங்கி கொடுக்குறாரு. உடனே பார்த்தா வடலூரில் இருக்கிறார். ஒரு ஆகாய விமானத்தில் போனால் கூட அந்த மாதிரி போக முடியாது. அதான் சொல்கிறாங்க, அப்படி தட்டினா போதுமா, ஒரு செகண்டில் இந்த உடம்பானது அங்கே போகுன்றாங்க. எல்லா ராக்கெட்டை விட வேகமானது நம்ம மனம். ராக்கெட்டை விட வேகமானது மனம். அதுபோல் நம்முடைய தவ பயனால் நம்முடைய உடம்பு சூட்சும உடம்பாக மாறிவிட்டால் நாம் எங்கு நினைக்கின்றோமோ அங்கு செல்லலாம். அதான் சொல்றார், அட்டாள தேசமெல்லாம், அட்டாளன்னா அந்த உலகம் முழுவதும், அண்ட சராசரமும், அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாது. இந்த ரெண்டு கண்ணும் இந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும். பழம் அப்படியே பழகி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதை கொண்டு நிறுத்தணும். அப்படி நிறுத்திட்டோம்னு சொன்னால் இந்த அட்டாள தேசமெல்லாம் நாம் ஆண்டிருக்கலாம். இந்த நடுநாடியானது கட்டுப்படும். இந்த நடுநாடியானது அக்னியாக மாறிவிடும். இந்த நடுநாடியை நாம் அடையலாம். அங்கே பதி வந்துடுவார், நம்முடைய குரு வந்துடுவார். நம்ம குரு வந்து அங்கே நமக்கு காட்சி கொடுப்பார். அதை குரு அடைந்து விட்டால் நாம் வந்து எந்த தேசத்துக்கு வேணால் எங்கே வேணாலும் போய் வரலாம். பகல் அற்ற இடத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பகல் இல்லாவிடத்தே வெண்ணிலாவின். அது மாதிரி அந்த இடத்துக்கு ராவும் கிடையாது, பகலும் கிடையாது. நீ எந்த நேரமும் பகலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இந்த மனித உடம்பு எப்படி வந்தது, மனித தோற்றம் என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தோற்றம் மனித வாழ்க்கையின் செயல்பாடுகள். ஆண்கள் நிரந்தர கற்பம், பெண்கள் தற்காலிக கற்பம் சொல்றார். இந்த உடலில் உயிர் சேரும் போது பிறப்பு. இந்த உடல்ல உயிர் சேரும்போது பிறப்பு. இந்த உடலில் உயிர் பிரியும் போது இறப்பு. உயிர் சேரும்போது பிறப்பு, உயிர் பிரியும் போது இறப்பு. ஒரு ஆன்மாவானது பிரபஞ்சத்தின் கதிர்வீச்சின் மூலம் பூமியின் வெளிமண்டலத்தில் கலக்கிறது. நம்ம உயிர் எங்கே இருக்குது? நம்ம உயிர் வந்து கதிர்வீச்சுகள் மூலம் ஒரு ஆன்மா என்ன பண்ணுதுன்னா பிரபஞ்சம் அங்கிருந்து தான் நம்ம வரோம். பிரபஞ்ச கதிர்வீச்சுகள் மூலம் வெளிமண்டலத்தில் கலக்கிறது. பூமியினுடைய வெளிமண்டலத்தில் கலந்து இந்த ஆணின் சுவாசத்தின் மூலம் பூமிக்கு வந்து அந்த காற்று கலந்து நாம் இழுக்கிறோமே காற்று, மூச்சு காற்று, இந்த காற்று வழியாக தான் இந்த உயிர் உடம்புள்ள போய் சேருதான். இது வழியாக காற்று வழியாக நம்முடைய மூச்சு காற்று வழியாக ஒரு உயிரானது உடலில் போய் செல்கிறது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அற்புதமான வேலை பாருங்கள். அதுவும் ஒரு ஆணுடைய மூச்சு காற்றின் வழியாக அவனுடைய கருவறையிலேயே தங்குகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆணுடைய கருவறையில் தங்குகிறது அப்படின்னு சொல்கிறார். அந்த அந்த ஆத்மாவானது உயிரானது 2 மாதம் ஒரு ஆணின் சுக்கிலப்பையில் கலந்து கர்ப்பமாக இருக்கிறது. கர்ப்பமாக 2 மாதம் இருந்தால் தான் அது அணுவாக மாறுகிறதாம். ஏன்னா கண்ணுக்கு புலப்படாத காற்று வழியாக உள்ளே சென்ற அந்த காற்றானது அந்த மூச்சு காற்று உள்ளே இந்த உயிர் உள்ளே சென்றிருக்கிறது. அது சுக்கிலப்பையை அடைந்து 2 மாத காலம் கர்ப்பமாக இருந்து அணுவாக மாறுகிறது. இப்போ டாக்டருங்க சொல்லுவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு, இவருக்கு அணுவே இல்லைங்க அப்படின்னு. அணுவே உற்பத்தி இல்லை, அணு இல்லாமல் இவருக்கு பிறப்பு இருக்காது, இவருக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது 2 மாத காலம் அந்த சுக்கிலப்பையிலே தங்கிய பிறகுதான்
இது அணுவாக மாறுகிறது, வளர்ச்சி அடைகிறது. எங்கே வளர்ச்சி அடையுது? அங்கே வளர்ச்சி அடையணும். அப்படி வளர்ச்சி அடையாவிட்டால் அங்கே பிறப்பு இருக்காது. இது நீந்தும் சக்தியை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறார். 2 மாதத்துலேயே நீந்து, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளி வடிவாக மூக்கு வழியாக போன காற்று 2 மாதம் சுக்கிலப்பையில் தங்கி கற்பமடைந்து அது என்ன பண்ணுது? நீந்தும் சக்தியை பெறுகிறது. ஒரு குழந்தை தந்தையின் கற்பத்தில் 2 மாதம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு குழந்தை முத தந்தையினுடைய கற்பத்தில் 2 மாதம் அப்படின்னு சொல்கிறார். தாயின் கற்பத்தில் 10 மாதம் இருக்கிறது. தாயுடைய கற்பத்தில் 10 மாதம் இருக்கிறது. இந்த ஊன் உடம்பை எடுத்து வருகிற அந்த தாயினுடைய கற்பத்தில் தான் ஊன் உடம்பை எடுக்கிறது. ஒரு வாகனத்தினுடைய இன்ஜின் மட்டும் ஒரு இடத்துல கட்டுவாங்க, இன்ஜினை மட்டும் கட்டி அனுப்புவாங்க. அதுக்கு பாடி கட்டுறதுன்னு ஒரு இடம் அனுப்புவாங்க. அது பஸ்ஸாக இருந்தாலும் லாரியாக இருந்தாலும் எது வந்தாலும் பாடி கட்டுறதுன்னு ஒரு இடம் அனுப்புவாங்க. அதுபோல் தந்தையிடம் இது உயிரானது நீந்தும் சக்தியை பெற்று பாடி இது உயிராக தாயினுடைய கருவறையிலே தங்கி இந்த உடம்பை கட்டுகிறது, பாடி கட்டுகிறது. இது இறந்த பிறகு சொல்லுவாங்க பாடி வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மை தானே இது கொஞ்சம் நல்லா உள்நோக்கி பாருங்கள். போகல பேஷண்ட்டாக போகிறோம் நம்ம ஆஸ்பத்திரி உள்ள பேஷண்ட்டுன்னு சொல்கிறாங்க, வரும்போது பாடின்றாங்க. அப்போ நம்ம உள்ளே இருக்கிற உயிரானது பிரிந்து விட்டால் நாம் பாடி ஆகி விடுகிறோம். அந்த பாடி கட்டுற இடம் தான் தாயுடைய கருவறை அப்படின்னு சொல்கிறார். அப்படி இந்த உடம்பை கட்டி முடித்த பிறகு இந்த குழந்தை வெளி உலகத்துக்கு வரும்பொழுது அழுது கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்கிறார். அழுது கொண்டே வருகிறது. இந்த பூமியில் நான் என்ன கஷ்டப்படுக போகிறேனோ, இந்த பூமியில் நான் என்ன கஷ்டப்பட போகிறேனோ, அங்கே என்னென்னா எனக்கு துன்பங்கள் சேருமோ அப்படின்னு அங்கேயே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. கருவறையை விட்டு வரும்போது ஒரு குழந்தையானது அழுதுகிட்டே வருது. ஆனால் குழந்தைக்கு உறவினர்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, பரவாயில்ல ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தை அழுகிறது. அப்போ இருக்கின்ற உறவினர்கள் சிரிக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தை இறக்கும்போது குழந்தை சிரிக்கிறது, உறவினர்கள் அழுகிறார்கள். குழந்தை சிரிக்கிறது, உறவினர்கள் அழுகிறார்கள். எப்படி இருக்குங்க பாரு. ஏன்னா நான் அண்டத்துக்கே போகிறேன், நான் பிரபஞ்சத்திலே போய் கலந்து காற்றாக இருக்க போகிறேன், நிம்மதியாக இருப்பேன், இங்கே நான் பட்டது போதும் அப்படின்னு வரும். இந்த மாதிரி இங்கே நான் பட்டது போதும் அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தை தான் சொல்லுது. அது வரும்போது மெய்யூர்லே இருந்தேன், மெய்யூர்லே இருந்தேன், தந்தையின் பையூருக்கு வந்தேன், தாயின் கருவறைக்கு சென்றேன், இந்த ஊன் உடம்பை கட்டி கொண்டேன், மெய்யூர் போவதென்றேன் நான் வேதாந்த வீடறியேன் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? மெய்யூர் போர்ணனை தான் இந்த வேதாந்த வீடை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லுது. ஆண்கள் நிரந்தர கற்பிணிகள், அதாவது அந்த சுக்கிலமானது கிட்டத்தட்ட அவங்களுக்கு கடைசி வரையிலே அது இருக்கும், இறக்கின்ற வரையிலே இருக்கும். அப்போ வலு இழந்திருக்கும், ஆனால் சுக்கிலம் இருக்கும். அந்த சுக்கிலம் உடம்பிலே இல்லாவிட்டால் அவர்களுக்கு மரணம் நேரிடும். எப்படி? அப்போ என்ன பண்ணுது? சுக்கிலம், அந்த சுக்கிலம் அதான் சொல்லுவார், சுக்கிலம் பந்தித்து ஒரு திரளாகிட. அந்த சுக்கிலமானது சிரசுக்கு கொண்டு வந்து விட்டால் மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டு வழியாக சுக்கிலம் பந்தித்து ஒரு திரளாகிட, மடலலா மூளை மலர்ந்திட, உடலலா ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட, உண்ணுதல் வேர்த்திட, ஒளிமுகம் மலர்ந்திட அப்படின்னு வரும். சாப்பிட்றதுலாம் அளவாக தான் இருக்கும், பசி இருக்காது. எப்பயோ ஒரு வேலை சாப்பிடுவோம். வள்ளல் பெருமா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு உண்டை சாப்பிட்டு வரோம்.
மாதம் ஒரு முறை கூட சாப்பிட்டு வரோம். அதான் உண்ணுதல் வேர்த்து போகுது. ஒளி முகம் வந்து போச்சேன் கூட அப்படியே அவர் முகம் வந்து ரோஸ் கலரில் இருக்கணும். அப்போ சுக்கிலத்தில் தான் எல்லாமே இருக்குது. சுக்கிலம் பந்தித்து ஒரு திரள் ஆகிட அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்புக்கு உயிர் கொடுப்பது சுக்கிலம், சுக்கிலப்பை. சுக்கிலப்பையிலேருந்து தான் இந்த உடம்பு முதல் நமக்கு தாய் யாருன்னு கேட்டால் தந்தை தான். அங்கே தான் இந்த உடம்பு உயிர் எடுத்து வருகிறது. தந்தையினுடைய சுவாசத்தின் மூலமாக சுக்கிலப்பைக்கு சென்று அங்கிருந்து அணுவாக அங்கேயும் கண்ணுக்கு தெரிய ஒரு அணுவாக நீந்தக்கூடிய அணுவாக நீந்தி செல்லக்கூடிய அணுவாக 60 நாள் இருந்து முதிர்ச்சி அடைந்து அதன் பிறகுதான் இந்த உடம்பை கட்டுகிறது. கருப்பையை அதை தான் கருவறைன்னு சொல்கிறாங்க. கருப்பையை வந்து கருவறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா கருவறைன்னு சொல்லுவாங்க. கருவறைன்னா அந்த மூலாசாரம்னு சொல்லுவாங்க. அந்த கடைசியில் இருக்கும். அது பேர் கருவறை அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் அந்த கருவறையில் தான் இருந்து வந்தோம். முதல் பிரசவம் தந்தையிடம் நடக்கிறது. எப்படி? முதல் பிரசவம் தந்தையிடம் நடக்கிறது. தாயின் கருவறையில் இரண்டாவது பிரசவம் தாயின் கருவறையில் நடக்கிறது. மூன்றாவது மருத்துவமனை அறையில் நடக்கிறது. தாயின் கருவறைக்கு சென்று முதிர்ச்சி அடைந்து மருத்துவ அறையில் நடக்கிறது. நமக்கு முதல் அன்னை நமது தந்தை, இரண்டாவது அன்னை தாய். இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் உள்வாங்கி உற்று பார்க்கணும். கோடிக்கணக்கான உயிரணுகள் வெற்றி பெற்று எப்படி வந்தது இந்த உடம்பு? கொஞ்சமாக தந்தை இடத்துல கொஞ்சமான அணுக்கள் கிடையாது, கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான அணுக்களிலே வெற்றி பெற்று தரமான அணுவாக தான் இந்த நீந்தி சென்று கருவறையிலே இந்த உடம்பை கட்டுகிறது அப்படின்னு சொல்கிறார். கோடிக்கணக்கான உயிரினங்களில் வெற்றி பெற்றேன், அங்கே தாயின் கருமுட்டியில் சேர்ந்தேன், தாயின் கருமுட்டியில் சேர்ந்து அங்கு வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லுது. இந்த உயிர் சொல்லுது, அங்கு வெற்றி பெற்றேன். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் மனிதனாக பிறக்கிறான், ஒரு மனிதன் மனிதனாக பிறக்கிறான். ஆகவே மனிதன் வெற்றி பெற்ற ஓர் அணுவு. மனிதன் வந்து நம்ம வெற்றி பெற்றத ஒரு அணு தான். நம்ம உயிர் ஒரு அணு, வெற்றி பெற்ற அணு. மனிதன் வெற்றி பெற்ற ஓர் அணுவு. தாயின் கருவறையில் முதல் வெற்றி பெற்றோம், தந்தையின் கருவறையில் முதல் வெற்றி பெற்றோம், தாயின் கருவறையில் இரண்டாவது வெற்றி பெற்றோம், மருத்துவமனையில் மூன்றாவது வெற்றி பெற்றோம். இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. இதையே அண்டமும் பிண்டமும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டமும் பிண்டமும். அண்டத்தில் இருந்துதான் இந்த பிண்டம் வந்தது, அண்டத்தில் இருந்துதான் இந்த பிண்டம் வந்தது. அதான் அண்டமும் பிண்டமும் என்கிறார்கள். அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான். எப்படி? அண்டத்திலிருந்து தான் இந்த பிண்டம் வந்தது, ரெண்டும் ஒன்று தான். திரும்ப அண்டத்துக்கு தான் போகிறது. இதை சொன்னவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய மூதாதி, நம்முடைய பாட்டி. யாருன்னு கேட்டால் பெண் சித்தர். பெண் சித்தர் ஔவையார், திருவள்ளுவருடைய தங்கையம். திருவள்ளுவருடைய தங்கை. ரெண்டு பேருமே திறமையானவர்கள். ஔவையார் எழுதியதும் அழியாத நூல்கள், வள்ளுவ பெருந்தகை எழுதியதும் அழியாது, உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். திருவள்ளுவருடைய தங்கை தான் ஔவையார். அந்த ஔவையார் தான் சொல்கிறாங்க அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் அப்படின்றாங்க. அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் அப்படின்றாங்க. அந்த அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்கிறது. இந்த மனித உடம்பில் 3 நாடிகள். ஏற்கனவே நம்ம நடுநாடியில் பார்த்துருக்குறோம். 10 நாடி இருக்குது, அதில் முக்கியமானது 3 தான். அது இடைகளை சுழிமணியாக, பிங்களை இடைகளை சுழிமணியாக இருக்குது. அது ஏற்கனவே பார்த்துட்டோம் நாம். இந்த 3 நாடிகள் தான்
3 மண்டலங்களாக இருக்கிறது. எப்படி சொல்றாரு? 3 மண்டலங்களாக இருக்கிறது. அக்கினி மண்டலம், அக்கினி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். 3 மண்டலம் ஆச்சா? இவைகளில் யார் இருக்காங்க பாருங்க. இவைகள் இந்த இடத்துல இந்த 3 மண்டலத்தில் பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், இப்படி 5 தெய்வங்கள், 5 பூதங்கள் சமமாக இருக்கிறது. மனித உடம்பில் அனைத்து தெய்வங்களும் உள்ளன. மனித உடம்பில் அனைத்து தெய்வங்களும் ஒன்று இருக்குது. அப்புறம் நீ எங்கே போய் வெளியில் போய் தெய்வத்தை தேடுறது? நாம் வெளியில் போகிறதெல்லாம் தெய்வத்தை தேடுறதே இல்லை. மலை இருக்கிற இடத்துலாம் குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஏன் குமரன் குன்றுக்கு போனார்னு கேட்டால், அவர் ஒரு சித்தர். முதல் சித்தர் அவர் தான். அவர் குன்று மேலே இருந்து தவம் செய்தால் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை அதிகமாக பெறலாம். உடனடியாக கிடைக்கும். டவர் கிடைக்கும். டவர் கிடைக்கிற இடம் தான் மலை. அதுதான் வள்ளல் பெருமானும் செஞ்சி மலையிலே ஏறி அமர்ந்து தவம் செய்திருக்கிறார். செஞ்சி மலையிலே வள்ளல் பெருமான் அமர்ந்து தவம் செய்யும் போது கூட வந்த அணுக தொண்டருக்கு பயம் வந்து விட்டது. இந்த மனித உடம்பில் அனைத்து தெய்வங்களும் இருக்கின்றது. சதாசிவம் இருக்கிறார், மகேஸ்வரன் இருக்கிறார், பிரம்மா இருக்கிறார், விஷ்ணு இருக்கிறார், ருத்ரன் இருக்கிறார், மகேஸ்வரி இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. அதுதான் ஊன் உடம்பே ஆலயம்னு சொன்னாங்க. ஊன் உடம்பே ஆலயம், உள்ளமே பெருங்கோவில். ஏற்கனவே பார்த்துருக்குறோம், மீண்டும் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஊன் உடம்பு தான் ஆலயம். நீங்கள் எந்த ஆலயத்தையும் தேட வேண்டியதில்லை. குன்று இருக்கும் இடத்துக்கு செல்லலாம். அங்கே சித்தர்கள், பெரியோர்கள் எழுந்தருளிய சீவ சமாதி இருக்கும். அங்கே சென்றால் அவருடைய ஆற்றலும் பிரபஞ்ச ஆற்றலும் நமக்கு மிகுதியாக அதிகமாக கிடைக்கும். நாம் சீக்கிரம் வெற்றி பெறலாம், ஆன்மீகத்திலே வெற்றி பெறலாம். இப்படி நம் உடம்பிலே அனைத்து தெய்வங்களும் இருக்கின்றது என்று உணர்ந்து விட்டாலே நாம் ஆன்மீகத்தில் வெற்றி பெற்று விட்டோம். சாமி எங்கே இருக்கிறார், உள்ளதாக இருக்கிறாருன்னு எப்போ நாம் அந்த நிலைக்கு வந்துட்டோமோ, ஆனால் மலை உள்ள பகுதிக்கு போகலாம். வள்ளல் பெருமான் செஞ்சி மலையில் இருந்திருக்காரு, சில நேரம் பெண்ணை ஆற்றில் இருந்திருக்காரு, சில நேரம் குன்று விவசாய நிலத்தில் ஒரு மண்முட்டு இருக்கும், மண்முட்டி மீது இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் மேடான பகுதியில் இருந்து தவம் செய்வது நல்லது. அதுதான் சித்தர்கள் காட்டுக்கு போனாங்க. ஆனால் காட்டுக்கு போனாலும் அவங்க 1000 ஆண்டுகள் தவம் செய்தாலும் இந்த மாதிரி சத்து விசாரம், இப்போ நம்ம செய்கிறது சத்து விசாரம், இறைவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இதை பேசும்போது ஒரு 100 ஆண்டு பெறக்கூடிய ஆற்றலை ஒரு வருடத்திலே பெறலாம். அப்போ நம்ம எவ்வளோ மிச்சப்படுது. தேவைப்படும் போது குன்று இருக்கும் இடங்களுக்கு சென்று வரலாம். தெய்வங்கள் நம் உடம்பிலே உள்ளது என்று நாம் நினைத்து விட்டால், பரிபூர்ணமாக 100% நினைத்து விட்டோமானால் இந்த உடம்பு பொன் போன்றது, பொன்னாகிவிடும். இந்த பொன்னான உடம்பை மண்ணாக்காதீர் அப்படின்றார். உடம்பு பொன்னானது. நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தால் உடம்பு பொண்ணாயிடும். கண்ணும் கருத்தும், இந்த கண் இருக்குது, இந்த கருத்தோடு சேரணும். இந்த கருத்தோட கண்ணும் கருத்தும். கண்கள் இரண்டும் உம்மை கண்டு தேடுதே அப்படின்னு. கண்கள் இரண்டும் உம்மை கண்டு தேடுதே அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த வரி தான் வேணும். கண்கள் இரண்டும் உம்மை கண்டு தேடுதே. இதுதான் நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பெற்று எடுக்கிறது நம்ம தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. தந்தை 2 மாதம் தான், ஆனால் தாய் 10 மாதம். அதை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 2 திங்களாய் 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று
பையலே என்ற போதே பையலே என்ற போதே இரு கை இரு இரு கையினால் ஏந்தி கனக கொங்கை பிசைந்து பால் கொடுத்த தாயே. அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க ஏராளமான வலியில் இருப்பாங்களாம். அந்த வலி உடம்பு, அதான் பிரசவம்னா சவமாகி மீண்டும் உயிர் எடுப்பது பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற ப்ளஸ் சவம், இது பிறகு அவங்க சவமாகி மீண்டும் உயிர் எடுப்பாங்க. அது பேர் தான் பிற சவம் அப்படின்னு. அதான் சொல்கிறேன், 2 திங்கள்னா 10 மாதம். 2 திங்களாய் அங்கமெல்லாம் வந்து உடம்புற வலி, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உடம்புல கொஞ்சம் இன்னொரு ஜீவன் இருக்குது இல்லை, ஒரு 50 கிலோ தூக்கின்னு கூட நடக்கலாம். ஆனால் நிரந்தரமாக அவங்க 10 மாதம் அந்த வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரம். அதுதான் அது சொல்கிறார், 2 திங்களாய் அங்கமெல்லாம் வந்து பையலே என்ற போது பையன் பிறந்துட்டாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வலியெல்லாம் ஓடி போயிச்சான். அந்த வலியெல்லாம் ஓடி அந்த அம்மா கையை கொண்டாந்து கொண்டான்றாங்களாம். இந்த வலியெல்லாம் விட்டாங்களாம். உடனே அவங்களுக்கு அந்த குழந்தைய நினைச்ச உடனே பால் சுரந்துட்டு தான். கனக கொங்கை பிசைந்து பால் கொடுத்த அன்னையே அப்படின்றார். கனக கொங்கை எடுத்து பிசைந்து பால் கொடுத்த அன்னையே, இது பூலோக அமிர்தமே அப்படின்னு சொல்கிறார். பூலோகத்தினுடைய அமிர்தமாக அந்த தாய்ப்பால். அதான் தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தைங்க 2 வருஷம் சாப்பிடணும். அதுக்கு எந்த வித நோயும் வராது, எந்த கிருமியும் அட்டாக் ஆகாது. ஏன்னா பூலோக அமிர்தத்தை சாப்பிடுது. அதான் தாய்மார்கள் 2 வருஷம் பால் கொடுக்கணும். அது முன்னெல்லாம் வந்து 3 வருஷம் கூட சாப்பிடும் பசங்க. அவங்களுக்குலாம் எந்த தொத்து நோயும் வந்தது கிடையாது, எந்த கிருமியும் அங்கே போய் அட்டாக் ஆகாது. ஏன்னா உடம்பு பூரா அமிர்தம் இருக்குது. என்ன அமிர்தம் இருக்குது? பூலோக அமிர்தம் இருக்குது. அந்த பூலோக அமிர்தம் கர்ணனுக்கு கிடைக்கல. கர்ணனுக்கு கிடைக்காததுனால திரும்ப அவனுடைய துணை வந்து குந்தமாதேவிக்கு தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படும் போது மகாவிஷ்ணு சொல்லி அனுப்புகிறார், அங்கே போய் அவங்ககிட்ட ஒரு 3 சத்தியத்தை வாங்கிட்டு வா, அவனை கட்டுப்படுத்து, இல்லை என்றால் பாரத போரிலே இந்த 5 காப்பாற்ற முடியாது, பஞ்சவரை காப்பாற்றவே முடியாது. கர்ணன்கிட்ட போயிட்டு நீ சத்தியம் வாங்கி வர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பினார். பால் கொடுன்னு அவர் சொல்லலை, பூலோக அமிர்தம் கொடுன்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த அம்மா போனாங்க கர்ணன்கிட்ட. போயிட்டு அப்பா நான் தாண்டா உன்னுடைய அம்மா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவா? இது போல் எத்தனையோ தாய் போய் சொல்லி என் தாய் கொடுத்த அந்த வஸ்திரமானது அவங்க மேலே போடுகின்ற பொழுது அவங்க எரிந்து விட்டார்கள். எப்படியோ அவங்க எரிந்து விட்டார்கள். அந்த பாவம் எனக்கு வேண்டாம்மா, நீ போமா அப்படின்னு சொல்கிறார் கர்ணன். இல்லைப்பா உன்னுடைய தாய் நான் தான்ப்பா அப்படின்னு. வேண்டாம்மா நீ போமா அப்படின்ற. ஏன்னா பார்த்து வெறுத்து போச்சு தாயை நாம் பார்க்க முடியல அப்படின்னு. திரும்ப அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக கொடுப்பான்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, வசத்தை எடுத்து கொடுக்குறாரு. மேலே போட்டாங்க, எரியல. அந்த அம்மாவுக்கும் புரிஞ்சு போச்சு நம்ம பிள்ளை தான் அப்படின்னு. ஏன்னா சின்ன சிசுவாக பிறந்த உடனே ஆற்றுல விட்டாங்கல்ல. இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறான், வயசு முதிர்ந்து போச்சு அப்படின்னும் போது அந்த அம்மா அவன் பிள்ளைதான்னு நினச்சாங்களாம். பிள்ளைதான்னு நினச்ச உடனே அவங்களுக்கு பால் சுரந்து போச்சான். குந்தமாதேவி மகனுக்கு என்ன வயசு இருக்கும், 60-70 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ குந்தமாதேவிக்கு பால் சுரந்து போச்சு. இப்போது வந்து பால் நிறைய கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து குழந்தை மேலே பாசம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பால் வந்து கட்டாகாது. குழந்தை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கல்ல, என் குழந்தை அப்படின்னு அவங்க பாலே வந்து கட்டாவாங்க, நிறைய கொடுப்பாங்க. அவன் இந்த அம்மா நினச்ச உடனே பால் சுரந்தது. எப்படி இவன்கிட்ட பால் கொடுக்குறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கர்ண மனசில் தோணுச்சு, அம்மா நீ தான் என்னுடைய தாய், பரவாயில்ல, ஆனால் ஒரு சொட்டு பால் கூட எனக்கு கொடுக்கலையே, கொஞ்சம் பால் வேணும்னு அவன் கேட்குறான். பால் கொடுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. பால் சுரந்து போச்சு. அப்போ அந்த அம்மா, பா நீ பெரிய பிள்ளையா இருக்க, ஒரு கிண்ணத்திலே கறந்து கொடுக்குறேன், சாப்பிடுப்பா, உனக்கு பால் கொடுக்காத விட்டுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த பூலோக அமிர்தத்தை கர்ணன் உண்டால் ஐவரையும் காப்பாற்ற முடியாது. அதை பார்த்திருந்த கண்ணனானவன் பூனையாக உருவெடுத்தான். பூனைக்கும் பால் ரொம்ப பிரியம். அவங்க அந்த அம்மா பாலை கொண்டு போய் கிணத்துல கொடுக்கும்போது அவன் என்ன சொன்னான், அம்மா நான் இது பூலோக அமிர்தம், இதை நான் சாப்பிடணுன்னா குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு குளிக்க போனான். அவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இந்த கருப்பு பூனை வந்தது, டப்புன்னு தள்ளிட்டு போயிடுது. அப்போ வந்து கர்ணன் பார்த்தான் குளிச்சுட்டு வந்து, அம்மா கை கெட்டந்து வாய் கெட்டலை அப்படின்னு. என் கை கெட்டுச்சு ஆனால் வாய் கெட்டலை. கூட நாம் ஏதாவது ஒரு பொருள் சாப்பிடுவோம், கையில் எடுப்போம் ஆனால் வாய்க்கு போகாது. இது கர்ணன் சொன்னது தான், கை கெட்டந்து வாய் கெட்டலை. அப்பேற்பட்ட அப்புறம் அந்த அம்மா வந்து வரத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது பாரத கதை. அந்த அம்மா இறக்கும்போது இவன் சொல்கிறா, யார் பிள்ளை, 10 மாதம் சுமந்து பெற்றதாய், 10 மாதம் சுமந்து பெற்றதாய், ஆண் குழந்தை என்றவுடன் தன் வலியும் பொறுக்காமல் 2 கைகளால் தூக்கி என்னை, 2 கைகளால் தூக்கி என்னை பால் கொடுத்த அன்னையே, உன்னுடைய உடம்புக்கு எப்படி தீ மூட்டுவேன், இனி எப்பிரவில் காண்பேன் அம்மா, இனி எப்பிரவில் காண்பேன் அம்மா. இப்படி அந்த அன்னையை வந்து தீ மூட்டும்போது பட்டினி தடியில் தான் இதை பாடுறார். இந்த உருவத்தை இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் பார்க்க முடியாது. அதுதான் சொல்றார், இனி எப்பிறவில். இதுபோல் நம்முடைய சித்தர்கள் வந்து இதிலே வந்து அப்படி வந்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்கள் வந்து நிறையா இருக்காங்க. அதான் எப்பிறவில் காண்பேன் அம்மா அப்படின்னு அழுகிறார் யார், பட்டினத்தடிகள். அதுபோல் எல்லா வல்ல ஆண்டவர்களால் ஏதோ நான் சொன்னதில் ஏதோ பிழைகள் இருக்கலாம். ஆணைக்கும் அடிசருங்கன்னுவார்கள். அதுபோல் இதில் நல்லவை மட்டும் உள்நோக்கி பாருங்கள் என்று மிக்க பணிமொழி கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.